ஆங்கிலத்தில் எப்படி பேசணும்னு கற்றுக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலில். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கிளாஸில் கார்டினல் நம்பரு அப்புறம் ஆக்ஷன் வெர்பு இதை வச்சு எப்படி வாக்கியம் அமைச்சு எப்படி பேசணும்னு இன்றைக்கி கிளாஸில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வாக்கியம் பார்ப்போம். தமிழில் என்னிடம் 5 பேனாக்கள் உள்ளன. இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா ஐ ஹேவ் 5 pens. அடுத்த வாக்கியம் பார்ப்போம். அவள் 3 ஆப்பிள்களை சாப்பிட்டாள். she ate 3 apples. அவர்கள் 2 வீடுகள் கட்டினார்கள். they built 2 houses. அவன் 10 கிலோமீட்டர் ஓடினான். he ran 10 kilometers. நாங்கள் 4 புத்தகங்களை வாசித்தோம். we read 4 books. அம்மா ஒரு கேக் சமைத்தார். mother cooked 1 cake. நீ 6 முட்டைகள் வாங்கினாய். you bought 6 eggs. தோட்டத்தில் 20 மரங்கள் உள்ளன. there are 20 trees in the garden. அவளிடம் 7 சேலைகள் இருக்கின்றன. she has 7 sarees. தம்பி 8 மிட்டாய்களை கொடுத்தான். brother gave 8 chocolates. கார்டினல் நம்பர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பொருளோட அளவையோ அல்லது எண்ணிக்கையை நம்ம எப்படி சொல்லணும் ஆங்கிலத்தில்னா சொல்லணும். அந்த எண்களை பற்றி எத்தனை அப்படின்னு சொல்லி எண்ணுறோம்ல, அந்த எண்ணிக்கையை சொல்கிறது தான் கார்டினல் நம்பர்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறது. இது வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு 1 1 2 3 அவ்வளோதான் இந்த கார்டினல் நம்பர்ஸு. அடுத்து வெர்பு வந்து 2 வகையாக இருக்குன்னு சொல்லி போன கிளாஸில் பார்த்தோம். ஆக்ஷன் வெர்பு, ஸ்டேட் வெர்புன்னு சொல்லி. இன்றைக்கி கிளாஸில் ஆக்ஷன் வெர்பு தான் பார்க்க போகிறோம். ஆக்ஷன் வெர்புனா ஒருவர் செய்யும் செயலையோ அல்லது ஒரு பொருளின் நிலையையோ குறிக்கும் சொல்லு தான் ஆக்ஷன் வெர்பு. இது எப்படி இருக்குன்னா, நீங்கள் படத்தில் பாருங்கள், இந்த ரன், ஈட், ஸ்லீப் அந்த மாதிரி இருக்கும் வாக்கியம். அடுத்தது பார்ப்போம், வெக்காபுலரி பார்ப்போம். இன்றைக்கி வாக்கியத்தில் எப்படி வெக்காபுலரி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். 1னா 1, 5னா 5, 10னா 10, 20னா 20, 100னா 100. அடுத்து வெர்பு என்னென்ன பார்க்க போகிறோம்னா, அந்த வாக்கியத்தில் இருக்கிறது ரீடுனா வாசித்தல், ரைட்னா எழுதுதல், ப்ளைனா விளையாடுதல், பைனா வாங்குதல், குக்னா சமைத்தல். வாக்கியத்தோட ஃபார்முலா பார்ப்போம். சப்ஜெக்டு, அடுத்து வெர்பு ஆக்ஷன் வெர்பு, அடுத்து கார்டினல் நம்பரு, அப்புறம் ஆப்ஜெக்ட். இதுதான் ஃபார்முலா. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க சென்டென்ஸ்குள்ளே போகலாம். என்னிடம் 5 பேனாக்கள் உள்ளன. சப்ஜெக்டு ஐனா நான். வெர்பு ஹேவ்னா உள்ளது, பெற்றிருக்கிறேன். அடுத்து நம்பர்னா 5னா 5. ஆப்ஜெக்ட் பென்ஸ்னா பேனாக்கள். அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஐ ஹேவ் 5 pens. அடுத்த வாக்கியம் பார்ப்போம். அவள் 3 ஆப்பிள்களை சாப்பிட்டாள். அவள்னா சி. சப்ஜெக்ட் சி. வெர்பு சாப்பிட்டாள்னா அட். ஈட் அட்டாமல் இருக்குது, வெர்பு 2ல் வந்துருக்கு. அடுத்து கார்டினல் நம்பரு 3னா 3. ஆப்ஜெக்டு ஆப்பிள்ஸ். ஆப்பிள்ன்றதுல ஆப்பிள்ஸ். அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்?
she had 3 apples. அடுத்த வாக்கியம் பார்ப்போம். அவர்கள் 2 வீடுகள் கட்டினார்கள். சப்ஜெக்டு தேனா அவர்கள். வெர்பு வந்து பில்டுனா கட்டினார்கள். நம்பர் வந்து 2னா 2. ஆப்ஜெக்ட் வந்து ஹவுஸ்னா வீடு. அப்போ இங்கிலீஷில் த பில்ட் 2 houses. அடுத்த வாக்கியம் பார்ப்போம். அவன் 10 கிலோமீட்டர் ஓடினான். அவன்னா கீ, சப்ஜெக்டு கீ. அப்புறம் வெர்பு வந்து ரன்னா ஓடினான். நம்பர் வந்து 10னா 10. ஆப்ஜெக்ட் வந்து கிலோமீட்டர்ஸ். அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? கீ ரன் 10 கிலோமீட்டர்ஸ். அடுத்த வாக்கியம் பார்ப்போம். நாங்கள் 4 புத்தகங்களை வாசித்தோம். வீனா நாங்கள், சப்ஜெக்டு வி. அப்புறம் வெர்பு வந்து ரீடுனா வாசித்தோம். நம்பர் வந்து 4னா 4. ஆப்ஜெக்ட் வந்து புக்ஸ்னா புத்தகங்கள். அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? வி ரீட் 4 books. அடுத்த வாக்கியம் பார்ப்போம். அம்மா ஒரு கேக் சமைத்தார். சப்ஜெக்டு மதர், அம்மா. வெர்பு வந்து குக்குடு, சமைத்தார். நம்பர் வந்து 1னா 1. ஆப்ஜெக்ட் வந்து கேக். இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? மதர் குக்குடு 1 கேக். வெர்பு வந்து 2வதுல வந்திருக்கு. குக்கு வந்து குக்குடுன்னு வந்திருக்கு. சமைத்தார் முடிஞ்சிருச்சுல, அதனால் அப்போ ஆக்ஷன் வெர்பு வந்து 2வதுல வந்திருக்கு. அடுத்த வாக்கியம் பார்ப்போம். நீ 6 முட்டைகள் வாங்கினாய். சப்ஜெக்டு நீனா யூ. வெர்பு வந்து வாங்கினான்னா முடிஞ்சிருச்சு. அப்போ வந்து பை வந்து பாட்டா மாதிரி இருக்குது. நம்பர் வந்து 6. ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ்னா முட்டைகள். இப்போ இங்கிலீஷில் யூ பாட் 6 eggs. அடுத்த வாக்கியம் பார்ப்போம். அவளிடம் 7 சேலைகள் இருக்கின்றன. சப்ஜெக்டு சீனா அவள். வெர்பு வந்து ஹேஸ், பெற்றிருக்கிறாள். இருக்கின்றன ஏற்கனவே இருக்குல்ல, அதனால் நம்ம ஹேஸ் போடுறோம். நம்பர் வந்து 7னா 7. ஆப்ஜெக்ட் வந்து sarees. இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? she has 7 sarees. அடுத்த வாக்கியம் பார்ப்போம். தம்பி 8 மிட்டாய்கள் கொடுத்தான். சப்ஜெக்ட் பிரதர்னா தம்பி. வெர்பு வந்து கிவ் வந்து கேவா மாதிரி இருக்கு. கேவ் கொடுத்தான். நம்பர் வந்து 8னா 8. ஆப்ஜெக்ட் வந்து சாக்லேட்ஸ், மிட்டாய்கள். அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? பிரதர் ஹாவ் 8 சாக்லேட்ஸ். கிளாஸோட ரீகேப் பார்ப்போம். இன்றைக்கி என்னென்ன கற்றுருக்கோன்னா, கேபிட்டல் நம்பர்ஸ்னால் என்னென்னு கற்றுருக்கோம். அடுத்தது ஆக்ஷன் வெர்பு கற்றுருக்கோம். அடுத்தது ஃபார்முலா கற்றுருக்கோம். ஃபார்முலா வந்து சப்ஜெக்டு, ஆக்ஷன் வெர்பு, அடுத்து கார்டினல் நம்பரு, அப்புறம் ஆப்ஜெக்ட். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி கிளாஸு. இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.